Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா 352ல இருக்கும். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். A transformer has 100 turns. ஒரு 100 turns உள்ள ஒரு transformer in the primary coil. அப்போ NP வந்து 100 turns அப்படின்னு சொல்லியிருக்காங்க and carries a current of 8 ampere. அப்போ பிரைமரியில 8 ampere current வந்து போகுது. If the input power is 1 kilowatt. Input power வந்து 1000 watt இருந்தது அப்படின்னா the number of turns in the secondary coil to have voltage of 500 in output will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது the number of turns பாருங்க, the number of turns in the secondary coil to have 500 voltage of output will be. அப்ப எனக்கு செகண்டரி டர்ன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு தெளிவா கேட்குறாங்க இல்லையா. செகண்டரி டர்ன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கரண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் 8 ஆம்பியர் அண்ட் தென் பிரைமரி டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு அதனுடைய இன்புட் பவர் பாருங்க, இன்புட் பவர் இன்புட் அதாவது பிரைமரி பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாட், அதாவது 1 கிலோ வாட். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் இன்புட் அதாவது பிரைமரி தான், ரைட்டா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி நீட் செகண்டரி டர்ன்ஸ். நமக்கு வந்து நிறைய ரிலேஷன் இருக்கு. என்எஸ் என்பி ஈக்குவல் டு விஎஸ் விபி ஈக்குவல் டு ஐபி அப்பான் ஐஎஸ். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கரண்ட்டுக்கு. இந்த இதுவும் சரி இதுவும் சரி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் கரண்ட் கொடுத்துருக்கு. அப்போ என்எஸ் by NP equal to IP by IS. So NS வேணும் நமக்கு, which is IP upon IS into NP. இப்போ பிரைமரி கரண்ட் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்க எஸ் 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. செகண்டரி கரண்ட்டுக்கு இருக்கா இல்லை, NP இருக்கா, அஃப்கோர்ஸ் NP வந்து பார்த்தீங்கன்னா 100 இல்லையா. அப்போ எனக்கு பிரைமரி சரி விச் மீன்ஸ் செகண்டரி கரண்ட் எனக்கு வேணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சின்ன ரிலேஷனை இந்த இடத்துல கொண்டு வரப்போம். ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக தெரிகிற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா, என்னுடைய பவர் அப்படின்றது வந்து வோல்டேஜ் இன்டு கரண்ட். அப்போ பிரைமரி வோல்டேஜ் நமக்கு என்ன இருக்கு, இங்கே எதனா இருக்கா இல்லை. அப்போ எனக்கு பிரைமரி கரண்ட் அப்படின்றது இருக்கு. அப்போ பிரைமரி கரண்ட் நமக்கு என்னது 8, ரைட். எனக்கு வோல்டேஜ் தெரியாது, பிரைமரி பவர் தெரியுமா, எஸ் இட் இஸ் 1000. அப்போ வோல்டேஜ் இன் பிரைமரி விபி ஈக்குவல் டு 1000 அப்பான் 8. இது எதனா டவுட் இருக்கா, கட்டாயம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ 1000 by 8ன்றது பிரைமரி வோல்டேஜ். ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு பிரைமரி வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்கும், செகண்டரி வோல்டேஜ் வந்து 500 கரெக்டா, விஎஸ் வந்து 500. அப்போ நமக்கு என்ன வேணும், என்பி வேணும். அப்போ ரொம்ப சிம்பிளா we can make this relation. நம்ம அப்போ இதை எடுத்து போக வேண்டாம், ரைட். நமக்கு என்ன இருக்கு, we'll go with this equation. இது வோல்டேஜ் which is equal to vs vp. அப்போ np சாரி ns அப்படின்றது என்ன, ns அப்படின்றது வந்து vs vp into np. vs என்ன இப்போதான் சொன்னோம், என்னது சாரி 500 வோல்டேஜ், vs வந்து 500, vp வந்து பார்த்தீங்கன்னா 1000 by 8, 1000 by 8, ஸோ 8 மேலே போயிடுச்சு, into np number of turns in primary which is 100, கரெக்டா 100. அப்போ இங்கே 2 0 போயிடுச்சு, இது காலி, இங்கே ஒரு 0 போயிடுச்சு, அப்போ இது காலி. அப்போ 50 into 8, 8 5s are வந்து 40 and then அது ஒரு 0 எடுத்தா 400. அப்போ ns equal to 400 turns, ரைட்டா. ஸோ பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரைட். அதையும் மீறி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.